நம்முடைய லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதிங்கிறது நம்முடைய அழைப்பு. காட் உங்களை அழைச்சதுக்கு மேலே ஒரு கடுகளவு கூட நீங்கள் அதிகமாக செய்ய முடியாது. இதுக்குன்னு அழைச்சாருன்னா இந்த அளவுக்கு செய்யலாம், அல்லது அதை விட குறைச்சி தான் நீங்கள் செய்யலாம். இப்போ என்ன காட் சியோன்னு அழைச்சிருந்தா அந்த அழைப்பை விட்டு நான் கடுகளவு குறைஞ்சி தான் போகலாம். எருசலேம் அழைச்சா குறைஞ்சி தான் போகலாம். அந்த அழைப்புடைய மேன்மன் இருக்கு பாருங்க, அது காட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். அது தேவனுக்குள்ளே தான் டிசைன் பண்ணி வச்சுருப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய உன்னதமான ஒரு அழைப்புடைய இடத்தை குறித்து நான் பேச போகிறேன். நான் அநேகருக்கு நினைக்கலாம் இது சிபிஎம் டாக்டர்ன்னு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது உபதேசமாக அது இருந்தால் கூட அதை கேரக்டராக நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருக்கு. தேவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடம் இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, 132ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், நான் சியோனை தெரிந்து கொண்டு அதிலே வாசமாயிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே அதில் போய் தங்குனீர், ஏன் அதில் போய் இருக்கிறீர் அப்படின்னு கேட்டால் அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்வார், எனக்கு விருப்பமாக இருந்துச்சு, அது மேலே எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு கண்டிஷனே கிடையாது. அவ்வளோ தேவன் விரும்புகிற ஒரு இடம்தான் தேவன் வச்சிருக்கிறதான இந்த சியோன். சியோன்கிறது ஒரு பக்கத்தில் அழைப்புன்னு சொன்னால் கூட அந்த சியோன் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது குறித்து அவருடைய மைண்டில் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் படிப்படியாக சொல்ல போகிறேன். நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான அத்தனை சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பகுதிகளுக்கு நிழலாட்டங்களாக இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தை கேர்ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தை படிச்சிடலாங்க. அங்கே என்னென்னலாம் நடத்திட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே இங்கே புதிய ஏற்பாட்டில் நிஜமாக வந்துட்டே இருக்கு. அதனால தான் கொரிந்தியர் எழுதும்போது அவங்களுடைய சம்பவங்களெல்லாம் எழுதிட்டு பவுல் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக இருந்தது. அது அர்த்தம் இவைகள் எல்லாம் உன் லைஃப்பில் என் லைஃப்பில் நடக்கிறதுக்கு ஒரு மாடலாக காட் வச்சுக்கிறார். இப்போ நான் ஒரு சின்ன மாடல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். எகிப்தினுடைய கொடுமையான அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி எப்படி அவங்களை நடத்தினாருங்கிறத பார்ப்போம். சொன்னால் அவங்களுடைய ஜீவன் அந்த இடத்துல கசப்பாக இருந்துச்சு. ஆளோட்டிகள் கொடுமையாக வேலை வாங்கினாங்க. தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்களை விடுதலையாக்கினார். அதுபோல் நாமும் கூட எகிப்தாகி பாவத்துக்குள்ள பாவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருந்தோம்.